30 டிசம்பர் சாயங்காலத்துல இருந்து மொத்தம் 127 ட்ரோன்கள்ங்க ரஷ்யா அதிகாலை உக்ரைன் நேரப்படி உள்ள வந்துட்டே இருந்தது. இதுல 20 ட்ரோன்கள் 11 பகுதிகளில் தாக்குதல் பண்ணியிருக்கு. அது போக ஒடசா பகுதிகளில் லார்ஜ் ஸ்கேல் அட்டாக். பார்த்தீங்கன்னா ஒடசா பகுதி. அதுதான் இதுல இருக்கக்கூடிய ஹைலைட். ஒடசா பகுதியில வந்து பாத்தீங்கன்னா 31ஆம் தேதி எலக்ட்ரிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், போர்ட்டு, வெசல் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கோம். ஒடசா தான் அதிகப்படியா பாதிப்படைஞ்சிருக்கு. இதுல என்னன்னா, உக்ரைனும் வந்து ரஷ்யாவுக்குள்ள அட்டாக் பண்ணிக்கிறாங்க. இந்த துப்சே பகுதி இருக்கு இல்லையா? அந்த பகுதியில வந்து பாத்தீங்கன்னா, அட்டாக் பண்ணியிருக்கிறதா உக்ரைன் தரப்புன்னு சொல்லிக்கிறாங்க. இந்த வருஷத்துல வந்து பாத்தீங்கன்னா, மேக்ஸிமம் ஆஃப் த அட்டாக்ஸ் ரஷ்யாக்குள்ள பண்றது, அந்த ஆயில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மேல ரஷ்யாக்குள்ள பண்றதுன்னு பார்த்தா இன்கிரீஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறது போல பல அனலிசிஸோட கருத்துக்கள் இருக்கு. ஏன்னா, அதிகமான ட்ரோன்கள் அங்க அட்டாக் பண்ணிக்கிறாங்க இல்லையா? இது போல விஷயங்கள் வந்திருக்கு. துப்சே ஆயில் ரிஃபைனரி பிளான்ட்ல அந்த வகையில இந்த வருஷத்தோட முடிவுல ரஷ்யாக்குள்ளயே அட்டாக் நடந்திருக்கு. களத்துல அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா மொத்தம் 136 காம்பேட் என்கேஜ்மெண்ட்ஸ் கடந்த 24 மணி நேரத்துல. உக்ரைன் கொடுக்கக்கூடிய தகவல் ரஷ்யா இது போல தாக்குதல் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிறது போல உக்ரைனோட ஜெனரல் ஸ்டாப் தரப்பு வந்து வரக்கூடிய தகவல்கள். 31 ஏர் ஸ்ட்ரைக் ரஷ்யா பண்ணிக்கிறாங்க. 77 கைடட் ஏரியல் பாம்ஸ் போட்டிருக்காங்க. இந்த ஃபேப் குண்டுகள் அப்படியே மலைச்சாறுகளை போட்டிருக்காங்க. கொஞ்சம் கம்மியா இருக்கு. சமீப காலமாவே 100 டச் பண்ண மாட்டேது. கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு அப்படிங்கிற புரிஞ்சுக்கலாம். ஆனா காமிகாசி ட்ரோன்கள் காமிகாசி ட்ரோன்கள் 3202 காமிகாசி ட்ரோன்களை ரஷ்ய தரப்பு வந்து கடந்த 24 மணி நேரத்துல பயன்படுத்திக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. ட்ரோன்களை பயன்படுத்தி இழப்புகளை அதிகப்படியா ஏற்படுத்திக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாற்றுக்கட்டுல. அடுத்தது இந்த உக்ரைன் வந்து பாத்தீங்கன்னா ரஷ்யாக்குள்ள அட்டாக் பண்ணியிருந்தாங்க இல்லையா? அப்படி அட்டாக் பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா உக்ரைனோட ட்ரோன் இந்த ரஷ்யா அதிபரான அந்த வீடு பகுதி அந்த ரெசிடென்ஸ் பகுதியில வந்து பாத்தீங்கன்னா வந்துச்சு. அதை நாங்க தாக்குதல் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற சொல்லியிருந்தாங்க இல்லையா? அது போல பகுதிகளில் வந்து பாத்தீங்கன்னா ட்ரோன்கள் வந்தது, அதை நாங்க டவுன் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது போல வீடியோ பதிவுகள் ரஷ்ய தரப்பு வந்து விட்டுக்கிட்டு இருக்காங்க. இது எஸ்கலேஷன் ஆயிட்டு இருக்கு அப்படிங்கிற மாற்று கருத்து இல்லை. ஏன்னா ஆதாரங்கள் அப்படிங்கிறது ரஷ்ய தரப்பு வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இதுல இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, அது ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம் அப்படிங்கிறது த டூம்ஸ்டே ரேடியோ அப்படிங்கிறதுல ரஷ்யாக்குள்ள இருக்கு. அதாவது ஏதோ ஒரு அணு ஆயுத போர் மோசமான சூழ்நிலையில இருக்கக்கூடிய டைம்ல ஏதோ ஒரு நாடு ரஷ்யா மேல தாக்கிட்டாங்க. அது போல டைம்ல வந்து பாத்தீங்கன்னா யுத்தம் பெரும் வந்து பாத்தீங்கன்னா இது போல டூம்ஸ்டே ரேடியோ ஒர்க் ஆகும். அந்த டூம்ஸ்டே ரேடியோ வந்து பாத்தீங்கன்னா ஆன் பண்ணிக்கிறாங்க ரஷ்ய தரப்புல. சடனா வந்து பாத்தீங்கன்னா ஒரு பாட்டு ஸ்வான் லேக் அது வந்து பாத்தீங்கன்னா போட விட்டுருக்காங்க. இது பல அனலிஸ்ட் தரப்பு வந்து பண்ண பார்வை வந்து பண்ண ஈர்த்திருக்கு. அதிகமான வீடியோ பதிவுகள் வந்துகிட்டு இருக்கு. இது போல ஆன் ஆயிருக்கு. இது எப்ப ஆன் ஆச்சு அப்படின்னா, ரஷ்ய அதிபரான மாளிகை இருக்கு இல்லையா? அந்த அவரோட ரெசிடென்ஸ். அது மேல தாக்குதல் பண்ணதுல இருந்து இது போல வந்துகிட்டு இருக்கு. ரொம்ப மோசமான நிகழ்வுகள் டைம்ல தான் வந்து பாத்தீங்கன்னா, இது போல வேலைகள் நடக்கும். டூம்ஸ்டே ரேடியோ. அது இப்போ ரஷ்யாக்குள்ள ஆன் ஆயிருக்கு. மீன்ஸ் ரஷ்யா ஒரு மிக பெரும் அளவுல ரெஸ்பான்ஸ் உக்ரைனுக்கு கொடுக்க இருக்காங்களா? இல்ல வார்னிங் கொடுத்துக்கிட்டு இருக்காங்களா? அப்படிங்கிற கேள்விகள் இருக்கு. அது மட்டும் இல்லாம எஸ்கலேஷன் அப்படிங்கும்போது லாட்வியா, லித்துவேனியா, எஸ்தோனியா இவங்கலாம் என்னென்ன செய்யறாங்கன்றத பதிவுகளை பார்த்திருப்போம். அந்த பார்டர் பகுதிகளில் ரஷ்யா, பெலருஸ் பகுதிகளில். இப்போ போலாண்டு தரப்பு வந்து அக்யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அதாவது பெலரூஸ் தரப்புல வந்து பாத்தீங்கன்னா பிடிச்சாங்க அப்படின்னா குண்டுகள் குண்டுகள் போகக்கூடிய அந்த வெடிமருந்துகள், இந்த கெமிக்கல்ஸ் இதெல்லாம் பிடிக்கிறாங்க. ஆனா போலாண்டு பிடிச்சு போலாண்டு அக்யூஸ் பண்றது என்னன்னா போலாண்டோட கஸ்டம் ஆபீசர்ஸ் அவங்க வந்து பெலரூஸோட சிகரெட்ஸை வந்து பாத்தீங்கன்னா 7000 பேக்கெட்ஸை நாங்க பிடிச்சிருக்கோம் அப்படிங்கிற சொல்றாங்க. இது பெலரூஸ்ல இருந்து போலாண்டுக்குள்ள வரும்போது பிடிச்சிங்களா அப்படின்னு கேட்டா இல்ல. அது லுத்துவேனியால இருந்து போலாண்டுக்குள்ள வரும்போது போலாண்டோட கஸ்டம்ஸ் பிடிச்சிக்கிறாங்க. இதுக்கு பெலரூஸை குறை சொல்றாங்க. இவங்களுக்கு அவங்களோட சிகரெட் மேல மோகம் அதிகம் போல தெரியுது. அதனால வாங்கி கள்ளக்கடத்தல்கள் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அது லுத்துவேனியால இருந்து போலாண்டுக்கு வந்தது எப்படி பெலரூஸ் காரணமாகும் அப்படிங்கிற கேள்விகள் பலருக்குள்ள இருக்கு. பட் இருந்தாலும் இது போல போலாண்டு வந்து பண்ண அக்யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க தொடர்ச்சியா. இது போல இல்லீகலான பொருட்களை வந்து பாத்தீங்கன்னா இங்க இருக்கக்கூடிய நபர்களுக்கு கிளர்ச்சியாளர்களுக்கு எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சிகரெட்ஸ் ஏற்றுமதி பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற போல. ஏன் அந்த சந்தையை வந்து பிடிச்சாங்க அப்படின்னா கார்கோ கொஞ்சம் பெருசா இருந்த சைஸ் ஓவர் சைஸ் கார்கோ வந்து அவன் பிடிச்சி பார்த்தோம். இது போல மாட்டிக்கிச்சு அப்படின்னு சொல்லிக்கிறான். இது இங்க நடந்துட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள். இதுல அமெரிக்கால வந்து பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு விஷயம். எல் சால்வடாரோட அதிபர் பொக்லே அவர்கள் நைப் பொக்லே அவர்கள் பேர் கொஞ்சம் கட்டாகல. அந்த வீடியோல இருக்கிறார் இல்லையா அவர். இவர் வந்து பாத்தீங்கன்னா அமெரிக்கால ஒரு கேள்வியே கேட்கிறாரு. மக்களே, உங்களோட அரசாங்கம் அன்லிமிட்டடா பணம் பிரிண்ட் பண்ண முடியும். அதான் அவுட் ஆஃப் தின் ஏர் அப்படிங்கிறத சொல்லிக்கிறாங்க. பிட்காயின் இது போல எல்லாம் சொல்லிக்கிறாங்க.
அப்படி இருக்கும்போது, அவங்க ஏன் உங்க கிட்ட அதிகப்படியான டாக்ஸஸ வாங்குறாங்க? அவங்களாலேயே பணத்த பிரிண்ட் பண்ணிக்க முடியும், எல்லாம் செஞ்சுக்க முடியும் அப்படிங்கும்போது, அவங்க ஏன் உங்ககிட்ட பணத்த டாக்ஸா வாங்குறாங்க? அது மட்டும் இல்லாம அதிகப்படியான டாக்ஸ் கட்டுறீங்க இல்லையா? அதுதான் கவர்மெண்ட்டுக்கு ஃபண்டிங் பண்ணுதுன்னு நெனைக்கிறீங்களா? ட்ரெஷரி பாண்ட்ஸ். அந்த ட்ரெஷரி பாண்ட்ஸ் தான் அமெரிக்காவோட அரசாங்கத்துக்கு ஃபினான்ஸ் பண்ணுது. அதுதான் வந்து பாண்ட்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா, பர்ச்சேஸ் பண்றாங்க ஃபெடரல் ரிசர்வ்ஸ் அப்படிங்கிறத சொல்றாங்க. இதுல இருக்கக்கூடிய விஷயம் இதுதான். இவர் சொல்றது மட்டும் பார்க்கலாம். இந்த ட்ரெஷரி பாண்ட் அப்படிங்கிறத நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இதுதான் ரொம்ப முக்கியம் மக்களே உங்களோட அரசாங்கத்துக்கு அப்படின்னு சொல்றாரு. அது மட்டும் இல்லாம, அவங்க அந்த ஃபினான்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா, பணம் அச்சடிக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் ஆகுது அப்படிங்கிறாங்க. அது பணத்து மூலியமா பணம் அச்சடிக்கிறாங்க அப்படிங்கிறது போல தான் இவர் தரப்புன்னு சொல்லிக்கிறாரு. இதுல என்னன்னா, உங்களுக்கு ஒரு கேள்வி இல்லையா? அப்புறம் ஏன் வந்து நம்ம அதிகப்படியான அ வரிய வந்து கவர்மெண்ட்டுக்கு குடுக்குறோம் அப்படிங்கிறதோட உங்களுக்கு ஒரு கேள்வி இருக்கும் இல்லையா? இதுக்கான பதில் ரொம்ப சிம்பிள் தான். ஆனா நீங்க ஷாக் ஆயிருவீங்க. ஏன் தெரியுமா? ஒரு இல்யூஷன். ஒரு மாய வலையில உங்கள இருக்க வைக்கிறதுக்காக தான் அரசாங்கம் அதிகப்படியான வரி உங்ககிட்ட இருந்து வாங்குது. ஏன்னா, கவர்மெண்ட் மக்கள் தான் அரசாங்கத்துக்கு பணம் குடுக்குறாங்க. அப்படிங்கிறது போல ஒரு மாயைய உருவாக்குறதுக்கு தான் உங்களோட அரசாங்கம் இப்படி பண்ணுது அப்படின்னு சொல்லிக்கிறாரு. அது அமெரிக்கால வச்சு தான் இது போல ஒண்ணு சொல்லியிருந்தார் எல் சால்வடாரோட அதிபர். அது பிட்காயின்லாம் வந்து பண்ணி ஒரு பேக் பண்ணுவாரு. பிட்காயின்ல வர்த்தகமே பண்ணிக்கங்க அப்படிங்கிறதெல்லாம் நாட்டுக்குள்ள அலோவ் பண்ணக்கூடிய ஒரு பிரசிடென்ட் தான் இவர். அது இவர் வந்ததுக்கு அப்புறம் தான் எல் சால்வடார் ஒரு கிரிமினலே இல்லாத ஒரு நாடு. லத்தீன் அமெரிக்கால ஒரு பீஸ்ஃபுல் கண்ட்ரினா அது எல் சால்வடார் அப்படிங்கிறது போல மாறிடுச்சு. ஏன்னா அதுக்கு முன்னாடி எல்லாம் ரொம்ப மோசமா இருந்துச்சு அந்த நாடு. அதுக்கப்புறம் இவர் அதிபர் ஆனதுக்கு அப்புறமா மாறி இருக்கு. ரொம்ப இரும்பு கரம் கொண்டு குற்றவாளிகளை நசுக்கி ஒடுக்கியவர் அப்படிங்கிறது போல சொல்லலாம். அதாவது இவர் சொல்லக்கூடிய அந்த ட்ரெஷரி பாண்ட்ஸ். ஸோ அந்த பாண்ட்ஸ் அப்படிங்கிறது எவ்வளவு முக்கியம் தெரியுதுங்களா? இந்த பாண்ட் தான் அமெரிக்காவ ஆட்டங்காண வைக்கிறது. இந்த பாண்ட் தான் சீனா அதிகப்படியா வாங்கியிருக்காங்க. அவங்க வாங்குறாங்கன்னா, அமெரிக்கால அவங்க இன்வெஸ்ட் பண்ணிக்கிறாங்க அப்படின்னா, புடுங்கியிருக்கிறாங்கன்னு அர்த்தம் அமெரிக்கா. இப்ப அந்த பாண்ட் எல்லாம் விக்கிறாங்க. அதிகப்படியா அவங்க கிட்ட இருந்து சைனா கிட்ட இருந்து பணம் போயிருக்கு அமெரிக்காக்கு. இப்ப அந்த பாண்ட் எல்லாம் அவங்க விக்கிறாங்கன்னா, வாங்குறதுக்கு இல்லன்னா அவங்க எக்கனாமி ஆட்டம் கண்டுடும். இதுதான் இதுல இருக்கக்கூடிய ஹைலைட் அப்படின்னு போல பல அனலிஸ்டோட கருத்துக்கள் இருக்கு. சரி, ஓகே. அது அமெரிக்க எக்கனாமி பத்தி பேசுறது. மெயினான விஷயத்துக்கு வந்துடலாம். அப்படியே மிடில் ஈஸ்ட்க்கு வந்துட்டோம் அப்படின்னா, துருக்கியோட அதிபரான எர்டகன் அவர்கள். நாங்க க்ளோஸா மானிட்டர் பண்ணிட்டுருக்கோம். ப்ரொவகேஷன் ரொம்ப அதிகமா இருக்கு. த்ரெட்ஸ் இந்த ஈஸ்டர்ன் மெடிட்டரேனியன்ல அதிகமாயிட்டே இருக்கு. அது எங்க மக்கள், எங்களோட சைப்ராட் அப்படின்னு சொல்லுவாங்க. துருக்கியோட சைப்ராட் மக்களுக்கு எகெயின்ஸ்டா வந்து பாத்தீங்கன்னா, அதிகப்படியான அக்ரஷன் இருக்கு. எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். நாங்க கண்ண மூடிட்டுலாம் இருக்க மாட்டோம். அவ்வளோதான் அப்படிங்கிறதோட வந்து பார்த்தீங்கன்னா, பைரசி இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா செல்லாது அப்படிங்கிறதோட வந்து பார்த்தீங்கன்னா, கடுமையான மிரட்டல்கள் துருக்கியோட அதிபர் தரப்புலருந்து போயிருக்கு. யாருக்குன்னு தானே கேட்கிறீங்க? யாருக்குமே இல்ல. நேரா இஸ்ரேல் தரப்பு தான் வந்து பண்ண போயிருக்கு. துருக்கி தரப்புலருந்து அந்த எர்டகன் அவர்கள் வந்து மிரட்டல்கள் விட்டுருக்காரு. அதுவும் நெத்தன்யாகு அவர்களோட அரசாங்கம் இருக்கு இல்லையா? அவர் கையில 71,000 நபர்களோட பாலஸ்தீன் மக்களோட ரத்தங்கள் படிஞ்சிருக்கு. அதே போல எங்களோட பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸோட ரத்தம் அவர் கையில பதிஞ்சிருக்கு. அத இன்னொரு தடவ நாங்க நடக்க விட மாட்டோம். அதுவும் இப்ப நேரா வந்து பார்த்தீங்கன்னா, டீஸ்டெபிலைஸ் பண்றாரு. ஹார்ன் ஆஃப் ஆஃப்ரிக்கா அப்படிங்கிற இந்த சொமாலியாவையும் இப்ப டீஸ்டெபிலைஸ் பண்ண பார்க்கிறாரு. ஏன்னா சொமாலியாவோட அதிபர் வந்து பண்ண துருக்கிக்கு வந்திருக்காரு. ஸோ அந்த டைம்ல துருக்கியோட அதிபர் பேசுறாரு. இங்க பண்ணது பத்தலன்னு இப்ப நேரா அங்க போயிட்டாரு. ஒருபோதும் விடமாட்டேன் அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா, துருக்கியோட அதிபரான எர்டகன் அவர்கள். ஸோ அதிகமான ஒரு குற்றங்கள் அப்படிங்கிற இஸ்ரேல் தரப்புலருந்து பண்றாங்க அப்படிங்கிறது துருக்கி தரப்புலருந்து குற்றச்சாட்டுகள் வந்துகிட்டே இருக்கு. இப்ப சொமாலியா, சவுதி, துருக்கி இந்த பகுதியில வந்து பாத்தீங்கன்னா ஒரு அலையன்ஸ் ஃபார்ம் ஆகுதா இஸ்ரேலுக்கு எகெயின்ஸ்டா அப்படிங்கிற கேள்வி இருக்குல்ல. சும்மா டாமினேஷனுக்காக அவங்களோட இருப்பை நிலைநாட்டிக்கிறதுக்காக இது போல வேலைகள் செய்யறாங்களா அப்படின்ற கேள்விகள் இருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். இப்ப இந்த பகுதிகளில் வந்து பாத்தீங்கன்னா என்னெல்லாம் செய்ய போறாங்க, என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு சொமாலியாவோட அதிபர் அங்கதான் அந்த பேச்சுல கொடுக்கும்போது இப்போ பல விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு. ஜியோ பாலிட்டிக்கல் டென்ஷன்ஸ் அப்படிங்கிறது மாறிட்டு இருக்கு. அட் த சேம் டைம் அப்படியே நம்மளோட அண்டைக்கு வந்தோம்னா பங்களாதேஷ் அதிகப்படியான படுகொலைகள், கொலைகள் வந்து பார்த்தீங்கன்னா நடந்துகிட்டு இருக்கு. ஸோ அத கண்டனம் அந்த பகுதியில இந்தியாவோட அந்த பங்களாதேஷை சுத்தி இருக்கக்கூடிய பகுதிகள்ல இருக்கு. இதுல என்னன்னா நாகாலாண்டோட மினிஸ்டர் ஒருத்தர் இமான் அவர்கள் பேர் கொஞ்சம் எனக்கு கரெக்டா வரல. ஸோ அந்த வீடியோல இருக்கிறார் இல்லையா அவர் தான். ஸோ அவர் என்ன சொல்லிக்கிறாருன்னா, அதாவதுங்க இந்த கழுத்தறுக்கிறதுன்னு பண்றீங்க இல்லையா? எங்கள விட யாருக்குமே பெட்டரா தெரியாது.
உங்களுக்கு தைரியம் இருந்தா இங்க வாங்க நம்ம பார்க்கலாம் அப்படிங்கிறது போல நாகாலாண்டோட மினிஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா மிரட்டல் விட்டுருக்காங்க பங்களாதேஷோட இந்த ராடிகல்ஸுக்கு. ஸோ பார்ப்போம். இந்த பகுதியில இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கு வயலன்ஸ் அப்படிங்கும்போது, என்ன மாரியான முடிவுகள் நம்ம அரசாங்கம் எடுக்க போறாங்க அப்படிங்கிறது போல. ஏன்னா ஒரு கட்டத்துக்கு மேல வந்து பார்த்தீங்கன்னா, இது ஒரு யுத்தமா மாறுச்சு அப்படின்னா கஷ்டம் தான். ஏன்னா அமெரிக்காக்கு இந்த பகுதிகள்லாம் யுத்தம் நடக்குது அப்படின்னா, அவங்களுக்கு லாலிபாப் சாப்பிடுற மாரி இருக்கும். ஸோ அதுக்காக தான் இது போல வேலைகள அங்க தூண்டி விட்டுருக்காங்களா அப்படின்ற கேள்விகள் பலருக்குள்ளயும் இருக்குது. அமெரிக்கான்ட்டு இல்ல, பல நாடுகளும் இது போல வேலைகள் செய்றாங்களே. ஏன்னா யுத்தம் போச்சு அப்படின்னா, பங்களாதேஷ் ஃபுல்லா காலியாயிரும். இருக்கிற இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாமே. அதே போல நம்மளுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், எலக்ட்ரிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இது போல உக்ரைன்லாம் பார்க்கிறோம் இல்லையா? மிக முக்கியமான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களும் டெஸ்ட்ராய் பண்றதுக்காக பார்ப்பாங்க. ஸோ 2 ஃப்ரண்ட் வார் அப்படிங்கும்போது பாகிஸ்தான் வந்து பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா இம்சை பண்ணுவாங்க அப்படிங்கிற மாற்று கருத்து இல்ல. ஸோ ஒரு இக்கட்டான சூழ்நிலை. ஆ வளர்ச்சி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சைடு இருக்கு. ஸோ அத கெடுக்கிறதுக்காக இது போல பல விஷயங்கள் எல்லாமே நடந்துகிட்டு இருக்கு. பட் இருந்தாலும் ஒரு கட்டத்துக்கு மேல இவங்களோட அந்த நடவடிக்கை அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, நிறுத்தி தான் ஆகணும். ஸோ அதுக்கு டிப்ளமேட்டிக்கலா இல்ல மிலிட்டரி ரீதியா என்ன மாதிரியான முடிவுகள் அரசாங்கம் எடுக்கிறாங்க அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஓரளவுக்கான தகவல்கள் இந்த பதிவுல பார்த்திருப்போம்னு நெனைக்கிறேன். இதோட இந்த பதிவ நான் முடிச்சுக்கலாம். இந்த பதிவு எப்படி இருந்துச்சு உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சுனா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூடவே மறக்காம நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் YouTube நம்ம போடக்கூடிய வீடியோக்கள மதிச்சு 4 பேத்துக்கு ப்ரமோட் பண்ணும். உங்களோட அன்பு ஆதரவு எப்ப எனக்கு இருக்குன்ற நம்பிக்கையில இந்த பதிவ நான் முடிச்சுக்கலாம். இந்த பதிவு நல்லா இருக்கும்ன்ற நம்பிக்கையில அடுத்த பதிவு உங்கள சந்திக்கிறேன். வெரி ஸ்டே சேஃப். பை.